வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு முன்னாள் அமைச்சர்கள் விலகி செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வருவது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் மீண்டும் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவதற்கான அனுமதியையும் தற்பொழுது கோரியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார். காரணம், நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவின் நிர்வாகிகள் சரியான முறையில் தேர்தலை நடத்துவதற்காகவும் மக்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் நிர்வாகிகள் செயல்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதில் வைத்து கொண்டுதான் நிர்வாகிகள் கடமைக்குத்தான் வேலை செய்திருக்கிறார்கள் என்றும் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாமல் வேலை செய்ததன் காரணமாக இந்த மக்களவை தேர்தலில் தோல்வி அடைவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது அதிமுகவின் தொண்டர்களையும் மேலும் நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் கோபப்படுத்தும் விதமாக மாறியது. இதனால் திமுகவின் அமைச்சர்கள் கூட அதிமுக ஜூன் 4 பிறகு உடையும், செங்கோட்டையின் தலைமையில் புதிய அதிமுகவின் தலைமை அமையும் என்ற விமர்சனங்களையும் நாம் பார்த்திருப்போம். தற்பொழுது 3 நாட்களாக அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது பிறந்தநாளில் கூட அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாகவும் எந்த ஒரு அமைச்சர்களும் அவரது அருகில் இல்லாத புகைப்படங்களை தான் நாம் பார்த்திருப்போம். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவி பறித்துவிட்டால் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பதால் தேர்தல் ஆணையத்திடம் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் உடனடியாக தேர்தல் நடத்துவதற்கான அனுமதியையும் கோரியுள்ளனர். இதனால் தேர்தல் ஆணையம் மக்களவை தேர்தல் முடிந்து இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான நடத்தப்படும் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. இதனால் ஜூன் 4 பிறகு எடப்பாடி பழனிசாமி கதை முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையின் தலைமையிலான தேர்தல் தமிழகத்தில் நடைபெறும். அதிமுக வெற்றியடையுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். காரணம், செங்கோட்டையன் அவர்கள் தலைமையேற்றுவிட்டால் திமுகவிற்கு பயம் வந்துவிடும். நிர்வாகிகள் அனைத்தும் விசுவாசமாக, மேலும் குறிப்பாக பார்க்க வேண்டுமென்றால் அதிமுகவின் தொண்டர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை செங்கோட்டையன் அவர்கள் நன்கு புரிந்து நடக்கக்கூடியவர். ஆதலால் வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையன் அவர்களுக்கு பக்கம்தான் என்று நாம் கூறலாம். மேலும் செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு முழு சம்மதம் தெரிவித்து விட்டாரா என்று நாம் பார்க்கும் பொழுது, சமீபத்தில் அவர் பேட்டி ஒன்று அளித்த பொழுது தலைமை எதை செய்ய சொல்கிறதோ அதை செய்வேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி ஒன்றையும் அளித்திருந்தார். இதன் மூலமாக முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் செங்கோட்டையனுக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் அவர் பொதுச் செயலாளராக பதவி ஏற்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ற தகவல் வெளியாகியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.